காவிரியில் தண்ணீர் திறக்க கோரி கடலூர் மாவட்ட விவசாயிகள் தஞ்சை மாவட்டம் கீழணையில் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது குறித்து எமது செய்தியாளர் தேவநாதன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். வணக்கம் தேவநாதன், மறியலில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் கோரிக்கை என்ன? விவசாயிகள் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து ஏதாவது அறிவிச்சிருக்கிறாங்களா? அதாவது பார்த்தோன்னா காவிரி டெல்டாவுடைய கடைமடை பகுதியாக சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் வட்டங்கள் இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தோன்னா 1 லட்சம் ஏக்கருக்கு மேலே இந்த காவிரி டெல்டாவுடைய கடைமடை பகுதியிலிருந்து, அதாவது காவிரி தண்ணியில் தான் பாசனம் பெறுது. இந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கல்லணைக்கு வந்துடுச்சு. ஆனால் கல்லணையிலிருந்து திருவாரூர் மாவட்டத்திற்கும் நாகை மாவட்டத்திற்கும் மட்டுமே தண்ணீர் விடப்படுது அப்படின்றது இங்குள்ள விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. மேலும் அதாவது காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக இருந்தாலும், தற்போது இருக்கிற அதாவது கல்லணையில் இருக்கிற இந்த தண்ணீர் தங்களுக்கு இப்போ உடனே வேணும், பாசனத்திற்கு வேணும். ஏன்னு கேட்டால் முதற்கட்டமாக விதை பருவத்திலேருந்து வர அந்த பயிர்களை கூட காப்பாற்றப்பட முடியாத ஒரு நிலையில் இருக்கு அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்து கடலூர் மாவட்ட விவசாயிகள் அனைத்து கட்சி பிரமுகர்களுடைய ஆதரவோட கீழணைக்கு வந்தாங்க. அந்த கீழணையில் இருந்து கீழணையுடைய பொதுப்பணித்துறை அலுவலகத்திற்கு ஊர்வலமாக அவங்க தற்போது இந்த பகுதியில் பார்த்தோன்னா ஒரு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும், மேலும் உடனடியாக தங்களுக்கு தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை முன் வச்சாங்க. இந்த போராட்டத்தில் அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் விவசாய சங்க பிரமுகர்களோட தற்போது அந்த பொதுப்பணித்துறை அலுவலக வாசலில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு தண்ணீர் திறந்து விடுவதாக உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே தங்களது போராட்டத்தை கைவிட்டு நாங்கள் இங்கேருந்து செல்வோம் அப்படின்ற ஒரு முடிவில் இவங்க இங்கே ஒரு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.